உயிர்ம வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. உங்களுக்கு ஏதாவது உயிர் உரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உயிர் ஆர்கானிக் கோபிக்கிலேயே தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விவசாயிகள் நம்ம கிட்ட இஎம் கேக்குறாங்க. இஎம் நம்ம ரேட் சொல்றோம். அந்த ரேட் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம வேற கம்பெனில வாங்குறோம். அது நல்லா ஸ்டாண்டர்டான கம்பெனி. அந்த கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. அந்த ஸ்டாண்டர்டான கம்பெனில வாங்குறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் 650 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்க 175 ரூபாய் சொல்றீங்க. அப்போ அதுல இருக்கிற கவுண்ட்டும் இதுல இருக்கிற கவுண்ட்டும் சேமா இருக்குமா? நம்ம காசு அதிகமா கொடுக்கும் போது கவுண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ரேட் கம்மியா வாங்குறதுல கவுண்ட் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன வித்தியாசம்? உங்களோடதும் அதே அளவுக்கு ஸ்டாண்டர்டா, அதே அளவுக்கு கவுண்ட், அந்த நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை பத்தி ஒரு தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்ப பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள் சொல்றத ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் இஎம் 650 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம ஒரு லிட்டர் இஎம் 175 ரூபாய்க்கு விற்கிறோம்ங்க. இந்த இஎம்ல இருக்கிற நுண்ணுயிரியும் அந்த இஎம்ல இருக்கிற நுண்ணுயிரியும் ஒரே அளவு தான், ஒரே கவுண்ட் தான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற நுண்ணுயிரியில பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ல 2 கோடி நுண்ணுயிர்கள் இருக்கும். அதாவது 2 × 10⁹ அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு மில்லியில ஒரு எம்எல்ல 2 கோடி நுண்ணுயிர்கள் இதுல இருக்கும். அதுலயும் அதே கவுண்ட் தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளும் அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் ஒரே நுண்ணுயிரி, ஒரே வேலையத்தான் செய்யக்கூடியது. இந்த நுண்ணுயிரியும் இஎம் எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் அதுல இருக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே வேலையத்தான் செய்யும். ஆனா அது ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி. நிறைய சேல்ஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவங்க ரேட்டை அதிகம் பண்ணிட்டே போறாங்க. அவங்களோட ஒரு லாப நோக்கத்துக்காக அவங்க அதிகம் பண்ணிட்டே போறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கிறோம், ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10க்கு 10 ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்கும்போது நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு 2 பேர் இருக்கும்போது இன்னும் நல்லா நீட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்க. ஒரு 5 பேர் இருக்கும்போது ஓரளவுக்கு இருக்கும். ஒரு 10 பேர்த்த 10க்கு 10 ரூம்ல அடைச்சோம்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு கச்ச கச்ச கச்சன்னு ஒரு இதா இருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு 20 பேர்த்த நம்ம 10க்கு 10 ரூம்ல அடைக்க முடியுமா? 30 பேர்த்த அடைக்க முடியுமா? 100 பேர்த்த 10க்கு 10 ரூம்ல அடைக்க முடியுமா? அப்படி அடைச்சோம்னா என்ன ஆகும்? அந்த 10க்கு 10 ரூம்ல இருக்கிறவங்க மூச்சு விட முடியாது. அங்க நம்ம உயிரோட வாழ முடியாது. அதே மாதிரிதான் இந்த ஒரு லிட்டர்ல எவ்வளவு நுண்ணுயிர்கள் நம்ம அடைக்க முடியுமோ அவ்வளவு நுண்ணுயிர்கள் தான் நம்ம அடைக்க முடியும். நம்ம காசு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக 10 பேர்த்து இருக்கிற இடத்துல நம்ம 100 பேர்த்த கொண்டு போய் உள்ள வைக்க முடியாது. அதே கான்செப்ட் தான் இதுலயும். இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு நுண்ணுயிர்கள் அந்த அளவு இருக்க முடியுமோ அவ்வளவுதான் இருக்க முடியும். நம்ம காசு அதிகமா கொடுக்கறதுனால நம்ம அதிகமா நுண்ணுயிர்கள் அதுல இருக்கும், இன்னும் நல்லா பயங்கரமா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தப்பான உதாரணத்தை தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க வேணாம் அப்படின்னு தான் நம்ம எல்லா விவசாயிகளும் சொல்றோம். இது ஒரு பொதுவான கேள்வி. நிறைய பேர் இதே கேள்வி கேட்கறாங்க. ஒரு 10 பேர் கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 7 பேர் 6 பேர் இதே கேள்வி முன் வைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூடோமோனாஸ் 246 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்ப ஒரு சில கம்பெனி பாத்தீங்கன்னா 400 500 அப்படின்னு விற்கிறாங்க. அந்த கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி, ரொம்ப வருஷமா இருக்கிற கம்பெனி. அந்த மாதிரி ஒரு கார்பரேட் லெவல்ல இருக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க ஒரு லிட்டர். அவங்க என்ன அந்த விவசாயிகளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க காசு கம்மியா கொடுக்கும்போது அது இருக்கிற கவுண்ட் நல்லா இருக்காதுங்க, அதுல இருக்கிற கவுண்ட் கம்மியா இருக்கும். எங்களோட கவுண்ட் நிறைய இருக்குங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க, அந்த அளவுக்கு கவுண்ட் டபுள் மடங்கா இருக்கும், ட்ரிபிள் மடங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்டு தான் மெயினான விஷயம். இப்ப கவுண்ட் நம்மளோடும் ஒரு எம்எல்ல 2 கோடி நுண்ணுயிர்கள் இருக்கும். அவங்களோடதும் அதே தான் போட்டிருக்காங்க. அந்த கவுண்ட்ல பாத்தீங்கன்னா 2 × 10⁹ போட்டிருக்காங்க. அதே தான் அந்த கம்பெனியும் போட்டிருக்காங்க, நம்மளும் அதே தான் போட்டிருக்கோம். கம்பெனி ஸ்டாண்டர்டா ஒரு குவாலிட்டியா கொடுத்தாங்கன்னா அதுவே போதுமானது. நீங்க காசு அதிகமா கொடுத்துதான் பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கும் அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க வேணாம். கம்மியா இருக்கிறதுலயுமே நல்ல கம்பெனி இருக்குது. ரேட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நாம எதனால 175 ரூபாய்க்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு உற்பத்தி செலவுகளை எவ்வளவு ஆகுதோ அதை வச்சுதான் நம்ம ரேட் பிக்ஸ் பண்ணுவோம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம சூடோமோனாஸ்க்கு 246 ரூபாய் வச்சிருக்கோம் ஒரு லிட்டர் சூடோமோனாஸ்க்கும். அதுலயும் அதே கவுண்ட் தான். நீங்க 400 ரூபாய்க்கு வாங்குறது 500 ரூபாய்க்கு வாங்குறதும் அதே கவுண்ட் தான். அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா சூடோமோனாஸ் 550 ரூபாய் to 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுல எவ்வளவு நுண்ணுயிர்கள் இருக்குமோ அதே அளவு தான் நம்ம நுண்ணுயிர்களும் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க 500 ரூபாய் செலவு பண்ணி வாங்கினாதான் நல்லா குவாலிட்டியா இருக்கும் அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்தை பார்க்காதீங்க. நல்ல கம்பெனியா இருந்தா போதும், நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனியா இருந்தா போதும். அதுலயே பாத்தீங்கன்னா நீங்க 500 ரூபாய்க்கு வாங்குறதையும்
200 வாங்குறதுல அதே அளவு இருக்குங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த புரிதலை வந்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. நீங்க வந்து உபயோகப்படுத்தி அது வந்து எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்றதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்துல போக வேண்டாம். செலவுகளை அதிகம் பண்ண வேண்டாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 4 லிட்டர் வாங்குற இடத்துல நம்ம 1 லிட்டர் தான் வாங்குவோம். இப்ப எங்களுக்கு வந்து 4 லிட்டர் வாங்குனீங்கன்னா தான் அந்த ரேட் வரும். இப்ப நீங்க அங்க 1 லிட்டர் வாங்குவீங்க, அதனால செலவுகள் தான் அதிகமாகுமோ தவிர நம்ம வந்து அதுல கவுண்ட் நிறைய இருக்குது இன்னும் நல்லா வேலை செய்யும் அப்படின்றது வேண்டாம். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கம்மியா இருந்தாலுமே அதோட குவாலிட்டி அதோட கவுண்ட் கரெக்டா இருந்தாவே போதுமானது. நீங்க ரொம்ப ஜாஸ்தியா போட்டு கார்பரேட் கம்பெனில போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுவும் அதே வேலையை செய்யும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனைத்து வகையான உயிர் உரங்களும் இருக்குது. இது இல்லாம நம்ம இயற்கை உரங்களும் இருக்குது. பஞ்சகாவிய மீனம்லாம் அந்த மாதிரி எல்லா உரங்களுமே இருக்குது. நீங்க இது ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கடை வந்து கோபியிலிருந்து ஈரோடு போற மெயின் ரோட்ல கரட்டூர் ஆர்ச்சுக்கு பக்கத்தாலேயே இருக்குதுங்க, உயிர் ஆர்கானிக்ஸ்ன்ட்டு. நீங்க நேர்ல வந்து வாங்குறவங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எல்லா இடத்துலயும் MSS சர்வீஸ் மூலியமா நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோங்க. நீங்க வந்து MSS சர்வீஸ் மூலியமா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அந்த கான்டாக்டுக்கு கால் பண்ணுங்க. நம்ம வந்து எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து MSS மூலியமா போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு அது போக வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, நம்ம பயிர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, இது என்னன்னு தெரியல, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம அந்த போட்டோஸ் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. நம்ம வந்து அதுக்கு உண்டான தீர்வுகள் தர்றோம். அதுக்கு என்ன என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.